ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது முட்டைக்கோஸில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு முட்டைக்கோஸில் ஒரு கால்வாசி அளவு எடுத்திருக்கேன். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த மாதிரி வந்து பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொதுவாகவே வந்து முட்டைக்கோஸில் எதாவது பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஃபைனாக கட் பண்ணுறதே வந்து பெரிய வேலையாக இருக்கும். இதில் வந்து அந்த வேலையில் பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து தண்ணியில் சேர்த்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து குறகுறப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப வந்து பெரிய பெரிய பீசஸாக இருக்கக்கூடாது. நான் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இதை வந்து மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இது வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறும் முட்டைக்கோஸ் மட்டும் அரைச்சிட்டு வரணும். இதில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு போதும். பாருங்கள், இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. அப்படியே தான் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டு அப்படியே அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாகவும் இல்லை, அதே சமயத்தில் பெரிய பெரிய பீசஸாகவும் இல்லை. இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து வேறொரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து வேறொரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா வந்து குட்டி குட்டியாக வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முட்டைக்கோஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸ்லேயே வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் இது கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்ல பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கும் போது ரொம்ப கம்மியாக நான் சேர்த்துருக்கேன் குழந்தைக்கு கொடுக்குறதால. நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அதையும் வந்து கிள்ளிட்டு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது கூடவே நிறைய வந்து மல்லி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மல்லி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கூட நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இந்த ரெசிபிக்கு தண்ணியை நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இந்த முட்டைக்கோஸ்லேருந்து வர தண்ணியே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது அப்படியே வந்து கையால் நான் பிசைஞ்சு விட்டுறேன். சரியாயிடுச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு ரொம்ப வந்து தண்ணி மாதிரி இருக்க மாதிரி தோணுச்சா அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ டோட்டலாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து சரியான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இது கூட என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சளவு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து இப்போ வந்து நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இதே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இது மாதிரி கையாலே வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பசஞ்சதுக்கப்புறமா இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிட்டு வடை மாதிரி தட்டிக்கலாம். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம், இல்லை பக்கோடா மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து வடை மாதிரி தட்டலாம் கூட நீங்கள் அப்படியே வந்து பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது முட்டைக்கோஸில் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி யாரும் நம்பவும் மாட்டாங்க. குழந்தைங்க வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்து வடை மாதிரி தட்டி போட்டுக்க போகிறேன். இது சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வடை மாதிரி தட்டிக்கிட்டேன். இப்போ நான் எடுத்திருந்தேன்ல அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு 7 வடை அளவு கிடச்சிது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, போட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, உள்ளெல்லாம் வேகிற மாதிரி. பாருங்கள், நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன். அதை அப்படியே வந்து தட்டிட்டு ஒவ்வொன்றா வந்து போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இதுக்கு வந்து கடலை பருப்பு ஊற வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கடலை மாவு மட்டும் இருந்ததுன்னா போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு வடை. யாராவது வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா கூட ஈஸியாக அந்த வடை வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். இல்லை குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட ரெடி பண்ணலாம். ப்ரீ பிளான் இல்லாமல் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை ஈஸியாக ரெடி பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. திருப்பி விட்டுட்டு நான் இன்னொரு சைடும் வந்து வேக வச்சுக்க போகிறேன். இதே மாதிரி திருப்பி விட்டு நம்ம வடை வந்து எந்த அளவுக்கு வேக வைப்போமோ, நார்மலாக வந்து வடை செய்வோம் இல்லையா, அது வந்து எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி இதையும் வந்து நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ எல்லா சைடும் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். நல்ல வாசனையாக சூப்பரான வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைக்கோஸ் வந்து சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி சாப்பிட வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாப்பிட்டா எப்படி இருக்க பாருங்கள். தேங்க்யூ.